ரசி குசிமானவா தொடுக்கும் நடையென தொடுக்கும் நாளைக்கு பால் காய்ச்சி கொஞ்சம் கோமியம் கொடுங்க. ஏ உள்ள கருப்பாகி உள்ள வந்து படுதாகி அடிமஜங்காத்தடிச்சு அம்மிக்கெல்லாம் ஆடுதடி. ஏ உள்ள கருப்பாகி உள்ள வந்து படுதாகி ஒரு தாயம்னு போகாத ஒரு 12 ஏன் தெரியா பிடிக்காரு இவருக்கு ஏதாவது மனசாட்சி இருக்கா? ஏயோ வந்தோன்னு ஆடி மாசம் அவன் பங்குனு வெயில் உள்ளுக்க வர இழுத்துது ஊத்துது பார்த்தா ஆடி மாசம் காத்தடிக்குதான். யார் நீங்க வந்த வந்த உடனே ஒரு 12 10 வயிறை பிடுங்க மட்டையை பிடுங்க. கருப்பான கையால கைய முடிச்சான் பார்வை ஓம் பார்வை என்னை சூம்புதம்மா. சூம்பக்கூடாது தூக்க வரிச்சி. அழகிய தமிழ் மகள் இவள் அந்த வெட்டு கொத்தனார் மகள். கொத்தனார் மகளா? கவிதை நொப்பமுண்ட அவ்வளவுதான். யார் நீங்க? டக்குன்னு பிடிப்பேன் கைய தாண்டி டக்குன்னு அடப்பேன் உள்ள தாண்டி பக்குன்னு வாடி பக்கா செவடி நக்காடி நான் பரம்பரையா பப்பு நடி கொக்காடி கொக்க பிடிச்சு குருவி பிடிச்சு சந்தன லட்சுமியை பிடிச்சு நான் எம் கேட்ட உருவி பிடிச்சு. நீங்க 4 பேர் என் சங்கத்தை ஆளு தானடா, போய் குளிச்சுட்டு வாங்கடா. 4 பேர் ஒரே பிள்ளைய ஷாட் போட்டீங்களே, அதுல தாளக்காரன் அண்ணன் பாரு வெதர்ல பருவு வந்த மாதிரி. அடுத்து என் சிங்க வந்து புலந்தையான் பாரு. ஏன் எவாடா என் தங்கம் சிங்க வந்து பொழந்துச்சா மூத்தர ஊத்துனுச்சு. கள்ளக்குறிச்சி அருகில் உள்ள மானா வளையங்குளம். இவனும் பெரும்புடுகு முத்திரையர் வம்சத்தில் பிறந்த சிங்கம், என்னுடைய மாணவன். தம்பி ஒரு குத்து குத்திட்டு போறீங்களா? அதுனா வேமா திரும்புவாங்க. என்ன எவனும் வாத்தியார இந்த விஷயத்துல மட்டும் நினைக்க மாட்டாங்க. உங்களை யாரு வர சொன்னது? உள்ள அன்னைக்கெல்லாம் ஒரு சிசிய வந்துட்டேன், பெட்ரோலை மேல ஊத்திட்டேன், பொம்பளை வயசுல தலையிட்டா உன்னை கொளுத்தி போறேன்னு. தங்கா இந்த 4 புருஷன் மட்டும் போய் 4 புருஷன் அவ்வளவுதான். ஆனா காசு கொடுத்துட்டு ஆம்பளை உரம் சிமெண்ட் மூடையை பார்த்தவாரு 1/2 மணி நேரம் இந்த முண்டை எப்படி ஆடுறான்றா அங்கேதான் ஒண்ணு இல்ல. அப்புறம் என்ன இது காட்டுற? எவனாவது எந்திரிச்சு ஒரு பிளேட வச்சு சூத்த கிரிப்பிட்டானே என்ன பண்ணுவேன்? ரத்தத்தை வாங்கி குடிச்சிட்டு போட்டும் குளிச்ச உடனே. ராத்திரிக்கு கொஞ்சம் ஓத்திக்கிறேன் சொந்த மனசை தீர்த்திக்கிறேன். ஹலோ ப்ரோ, ஓமத்திர வடை. சிட்டான் 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 சிட்டான்னுக்கு படிச்சுனுக்கு இந்த சிக்கன சிக்கல சுகரம் போட்டு வாங்கி காலேஜுக்கு போனாலா சந்தலட்சுமி காணலடா எத்து வனம் தூக்கலடா நெப்போலியன் கேக்குதடா லல்லா கடை லல்லா கடை ஒயிட்டில் தான் கோலி வந்து போகுது. ஒரு 3 நிமிஷம் லைட் ஆஃப் பண்ண முடியுமா? உன்னையும் நான் வளகாப்பு கூப்பிடுவேன். ஆமா, இவர் அப்படியே லைட் அப்படி செஞ்சு தள்ளிட்டாலும். ஏய் 5 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு பாவாடை கட்ட தெரியாது. உன்னை கட்டி விட்டு கள்ளக்குறிச்சி பக்கம் அழகிருஷ்ணா மைசெட்டுங்க மாமா தோணுகால் மேடையில் உன்னைய நாடகம் ஆட வச்சவே இந்த மாமே. இதை எல்லாரும் நினைக்கலாம் என்னடா தற்புறமையாக சொல்கிறான்னு. கிடையாது, இல்லை அதான் உண்மை. நான் அரிதாரம் தொட்டு நான் சொல்வாக்கு மாறலை. நான் வளர்த்த பிள்ளைய பூராமே சுத்து மாடுதேன். என் மருமக பிரகதீஸ்வரி உள்பட அதுவும் எங்கள் அக்கா மகதேன். இன்னைக்கு எதுக்கு என் மருமக பிரகதீஸ்வரிக்கு ஓய்வு கொடுத்தேன்? என் பிள்ளை டெய்லி ஆடி ஓஞ்சி வச்சு இந்த கருவா முண்டை இது வரைக்கும் வரல. நீங்க தான் நீ வளர்த்து விட்டு ஊர்ல போன்ட்டாரு. நானும் போயிட்டேன்.
அந்த பெட்டிக்காரனுக்கு ஒரு மண்டி ஓடுவேன். அவன் எனக்கு குருநாதர் விபூதி ஓடுவேன். அவனுக்கு வந்து இந்த கருப்பு இறங்கும், பனங்கலங்கு கருப்பு. மிருதங்காட்டு மட்டும் போயிடாத. ஏங்க அவன் தேர் இருதல முன்னி உம்முனே இருக்கும் தான். ஆல்ரவுண்டு காட்ட போயிடாத. ஏன் கண்டங்கருவை விட்டு விட்டு தான் டவரே கிடைக்கும். தாளை காட்ட போயிடாத, தண்ணி பாம்பு முங்கிக்கிருவேன். அதைத்தான் நான் பார்த்துட்டேன்னு. சந்தன லட்சுமி ஆன கதை கிடையாது, இதே எலி. அண்ணே அந்த மைக்கு நல்லா இருக்கு, நீ பொம்பளைய பார்த்து ஏத்துறியாக்க ஒழுங்கா இருக்கே. அத்தாத்திர சொல்லிவிட்டு வை, சோத்துக்கு செக்கான ஊரில் சீரல் சுட்டு போயிரு. சரி அழுகாதீங்க விடுங்க. ஏமா என்னங்க எங்கள் அண்ணே ஒரே வண்டியை ஓட்ட முடியலையா? சரி என்னைய வச்சு ஓட்டினா எல்லாத்தையும் வித்துட்டு போக வேண்டியதுதான். டெய்லி வண்டி வேணாம், ஒரு நாளைக்கு மட்டும், அதுக்கு எஃப்சிக்கு மட்டும். ஒரு நாளைக்கு நாள் 2 லட்சம் ஆகும், பரவாயில்லையா? எங்கள் அண்ணன் தான் பெரியமா மையன். யாரா இருந்தா எனக்கு என்ன? சந்தலட்சுமி 3 வருஷமாக உன்னைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்படி தையில் இருந்தா கொடுத்த மண்டை வலிக்கு. நான் கூட வேகமாக கூப்பிட்டு வேறு ஏதாவது கேட்க போறாரோன்னு பார்த்தேன். பொம்பளை வாய் பேசுனா என்ன ஆகும்? ஏன் ஆம்பளை வாய் பேசுறா என்ன இழுக்கும்? ஆம்பளை வாய் பேசினான்னா ஆ அறிவு சார்ந்த விஷயங்களை பேசுறான்னு அர்த்தம். பொம்பளை நாங்க பேசினாலும் அதே தான் பேசுவோம். தட்டுங்கம்மா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்க. கட்டுன கணவர்கள் கவனத்திற்கு, உங்கள் மனைவி எங்கே உட்கார்ந்துருக்க நோட் பண்ணவும். கட்டுன பொண்டாளிகளுக்கு ஒரு இது, உங்க கணவன்லாம் பார்த்துக்கங்க. இவங்களெல்லாம் விட்டுருவேன். சரி நீ அதிகமாக வாய் பேசினா என்ன செய்வேன்? என்ன செய்வீங்க? வாயிலே ஓஸ் கைதட்டலாம். அத ஒரு வாளி எடுத்துக்கிட்டு எங்க ஆம்பளை மூத்தத்தை பூரா வாங்கி கூடி லம்பாடி சக்காளத்தி மாலை. என்ன சக்காளத்தி மாலை? என்னடி என்ன மாடு காரே மாட்டை கைத்த போடு. சுத்து மாடலடா முண்டாய், ஒட்ட மாடுறா. என்ன மா? அங்க பாரு, அங்க பாரு, தம்பிய பாரு, மடு அள்ளுதாடா. தம்பி நீ வாடா, ஊமை போட 2 ஓடு போட்டு போடா, வாடா. ஏய் பொழந்துனா பொழுது பொழக்கணும். சைக்கிள் சைக்கிள் முடிச்சு. ஏய் சந்தனா, சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேனே. நீ சுத்து மாடா, என் தம்பி உனக்கு சைக்கிள் போறேன். தம்பி இந்த மாட்டுக்கு சைக்கிள் அதிகம், ஒரே ஒரு வால் டிப் மட்டும். பெண்கள் சமைக்கணும், அறிவு சார்ந்த விஷயங்களை படிக்கிறது தான் பெண்கள். ஆனால் ஆம்பளை அப்படி கிடையாது. வேற எப்படி? காடு மேடெல்லாம் உழைச்சிட்டு வந்து உங்களுக்காக கடைசி வரைக்கும் எதுவும் அனுபவிக்காம கணேஷ் போயல உன்னை என்ன சொல்றாருன்னு பாத்தியா? கணேஷ் போயல புளிப்பு வாவோடு அந்த மாதிரி எங்கள் அப்பு போகிறாரு பாரு. இதெல்லாம் பழைய வண்டி, மேட்டில் ஏறாது. என்னையா பண்றிய? ஆனால் நீ போனால் சோக்க கழட்டிடுவார். என்னத்த கழட்டிடுவாரு? டீஸ் புட்டி தானே, சோக்க கழட்டிட்டு தேப்பாரு. கரைச்சி குடிச்சா கரைச்சி குடிச்சா கரைச்சி. அது தேக்கத்தான் முடியும், வேற எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன செஞ்சு விடுவ? நீங்க என்ன செஞ்சு விடுவீங்க? எல்லாம் செய்வோம். நானும் உங்களோட நல்ல செய்வேன். ஆம்பளை வெளியே இருக்கும்போது சீமக்கரு பக்கம் வந்துவார். ஏன் தொடச்சு விடவா? ஒவ்வொரு தாயக்கட்டிலையும் விருத்தமாக போடுவேன். இவ்வளோ லேட்டாக புரிஞ்சிருச்சு, இந்த காமெடியை எரிச்சிட்டாங்களே. ஏன் சீமக்கருவை? ஏன் சீமக்கருவில் தான் நல்ல கட்டையா இருக்கும். அதனாலதான் எல்லா கடையும் அழிச்சு விட்டாங்க. கட்டையிலே ஆம்பளை கொண்டு போய், புரியலையா? கட்டை பறிச்ச புழு புழுன்னு எழுதுவேன் வெண்ணமையே. போடா நீ வாடா. ரொமான்ஸ் டயா பொம்பளையாலாம் கொஞ்சம் கோச்சுக்கிறாத்தா, லேசா தடவிக்கினேன். தம்பி உன்னை தொடும் போது ஏன் கத்துறேன்? அவங்களுக்கு ஒன்றும் அமையலை. நாட்டில் புரோட்டா கூட 4 புரோட்டா சேர்த்து சாப்பிட்டா விட்டுருவாங்க என் தம்பியெல்லாம். அந்த இதில் மட்டும் மட்டும்
பொம்பளை கிடையாது, ஆ. குறிப்பா ஆம்பளை சரி சரி ஆ. செவரொட்டின்னா ரொம்ப இதாக இருப்பாங்க. செவரொட்டின்னு ஓரொட்டி அந்த போங்க மாடி வாடா என் தங்க. ஏய் அமைதி, எல்லாம் மௌனமா இருங்க. அன்னை வந்து போர் போடுறதுக்கு நீர் செக்கப் பண்ண போனேன். அடிக்குது குளிர் அடி அவசாரி முண்டை. அது என்ன நான் சொன்னேன்? யார் என்ன அவசரம்? என்ன 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 பிரச்சனை? என்ன ஒரே ஒரு விஷயம் இருப்பா, யானை ஏறா. இந்த பிள்ளைய நான் அவுசாரின்னு சொன்னேன். இந்த அவுசாரின்றது கெட்ட வார்த்தை கிடையாது. ஒரு பாட்டேன் வேமா கிளம்பிட்டார் ஒரு திருவிழாவுக்கு. நம்ம கிளவி வேமா சேலையை கட்டலை, அவுத்துட்டு கட்டுடி சேரிய. நான் காலப்போக்கில் அவுசாரி, அவரு சேரி, அதுதான் நவுசாரி. குச்சுக்காரி இது இது கெட்ட வார்த்தை இல்லை, நான் விளக்கம் சொல்லுவேன். ஒவ்வொரு பெண்மகளும் குடும்பத்துடைய அருமை தெரிவதற்காக தெரியக்கூடிய பருவம் எது என்றால் வயசுக்கு வருவது. வயசுக்கு வந்தால் குச்சுக்குள்ளே போவது. குச்சுக்குள் போகும்போது 30 நாளைக்கு நீ தீட்டு, அந்த தீட்டுக்குத்தான் 10 காரி துப்பிட்டு போடுவாங்களா. அதனால தான் குச்சிக்காரி என்று பேர் வச்சாங்க. இதெல்லாம் கெட்ட வார்த்தையை நம்ம கொண்டு வந்துட்டான். நான் சாதாரண கிடையாது, எனக்கு பாடமே நாரதர் பாடம் தான். ஏன் வாங்கலை? திடீர்னு நீ வள்ளிக்கு வந்துட்டேன்னா இந்த சாண்டையை குடிக்கிறேன். என்ன சாண்டையை குடிக்க அப்படின்னா, சாண்டு அப்படின்னா என்ன? என்ன? எம் சாண்ட், எம் சாண்ட், பி சாண்ட், பீஸ். அத்தனை சாண்டுகளையும் கலவை போட்டு கொஞ்ச நேரம் வைத்து விட்டு தண்ணியை ஊத்துனா அது குடிச்சிடும். அதனாலதான் சாண்ட குடிக்கி. இல்ல, எனக்கு ஒரு சந்தேகம். அடி சந்தேகத்தை பிறந்த முண்டை. நான் என்ன சொல்லுங்க, என்னடா நீங்க என்னை வளர்த்து விட்ட உடனே எல்லா ஊர்ல என்னைய தான் போடுறாங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க எம்கேஆரோட இருந்தீங்க, அவர் எப்ப பாரு கீழே பார்த்து தொங்காசு தொங்காசுங்கிறாரு அப்படின்னா என்னன்னு என்ன கேக்குறாங்க. மாடு புடி மாடு. இந்த கடுமையான சூழ்நிலையில் எம்கேஆர் எப்படி இதை உரையாற்றப் போகிறேன் என்று தெரியவில்லை. டொங்காஸ் என்பது என்ன? என்ன? அது என்ன? என்ன 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 நினைக்கிது, ஏதேத நினைக்கிது, வண்ண வண்ண காசுகள் டொங்காசு. பாத்தியாரே, பாட்டு பாடி சமாளிக்க கூடாது, சொல்லுங்க பதில. டொங்காஸ் என்றால் என்ன? என்ன? சின்ன பையில வைத்திருப்பது சில்லற காசு. கோயில் உண்டியல்லை அந்த காசை போடும்போது கேட்கும் ஒரு சத்தம் டொங், அதுதான் டொங்காஸ். அப்புறம் அந்த கப்ளிங் ஓஸ்னா என்ன? கப்ளிங் இந்த ஓஸ் இஸ் a dang. டேங். dang in the long. லாங். நீரை கொண்டு வருவ தேவை ஓஸ். ஓஸ். அங்கெங்கே வீதிகளில் தெருக்கள் பெண்டா இருக்கும். பெண்டா இருக்கும். பெண்டா இருக்கும் போது ஓசுகளை திருப்ப முடியாது. அங்கே தேவை கப்ளிங். கப்ளிங் மட்டும் இருந்தா பத்தாது. கப்ளிங்னா சின்ன ஓட்டையா இருக்குமா, பெரிய ஓட்டையா இருக்குமா, திருவணுமா, சொருவணுமா? அது உங்கது, உங்க குழாயை பொறுத்து சொல்லக்கூடாது. என் வீட்டு குழா சின்னமா தான் இருக்கும். சின்ன மாட்டாரு, பெரிய மாட்டாரு, மூக்குல அடிச்சே வருவேன். இவா கப்ளிங் இந்த ஓசுனா, ஓஸ் இந்த கப்ளிங் ஜாயின். ஜாயிண்ட் போது நீர் கசிவு லென்த், லென்த் போது திஸ் அணவுண்டா பெஸ்ட். கரைச்சி பிடிச்சா கரைச்சி பிடிச்சா கரைச்சி பிடிச்சா மாடு வெறிக்குது. என் 2 மாணவங்க வர போறாங்க இன்னைக்கு, 2 பேரு. ஆனா அத்தா 2 பேர்ட்ட நம்ம மயிரை போட்டு ஆச்சாவா? உண்மையிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் நடனம், ஒரு திறமை. மருமக பிரீதீஸ்வரி அது ஒரு தோற்றம், அவங்க ஸ்டைல் வேற. சந்தான லட்சுமி ஸ்டைல் வேற,
நடனம் சூப்பர், எல்லாரும் நல்லா பண்ணுறீங்க. நான் இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காகத்தான் அதுகள்கிட்ட ஏதோ விளையாட்டு வாக்கில் பேசுவேன். ஆனால் எத்தனை பேர் வாங்கின எம்கேஆர் இப்படி பொம்பளை பிள்ளைக்கு முன்னாடி சைபர் ஏதோ ஒன்று ஏன்னு கேளுங்க. ஏன் கையை தட்டினா கையில் என்ன சொல்லிச்சாங்க தட்டுங்கயா. நான் காரில் போய் 1008 ஊரில் நாடகம் ஆடிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன். ஆனால் தன்னுடைய குழந்தைய காப்பாற்றணுமே, பெத்த தாய் தகப்பனை காப்பாற்றணுமென்ற ஆம்பளையோட இந்த கலைத்துறையில் இருக்கிற ஒவ்வொரு தமிழச்சியும் எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கூடலூர் குண்டுமல்லி ஆட வந்த சந்தனவள்ளி ஆடு தங்க புள்ள மாடி கருத்த புள்ள ஆடி தங்க புள்ள பயந்து வருது. இப்படி எந்த ஊரோட சாமியானாங்க இருடா. வந்தேன் 4 திசையிலையும் வீதியை போட்டேன். கடைசியில் இது தீய வைக்க தெரிஞ்சானே. கடைசியில் கோடாங்கி கவடு வேக தெரிஞ்சு. எங்க இப்ப வந்த ஆளை காணும். இப்போ வந்தானே யாரு யாரு? இவன் தான் 2வது திசையும் லூசு. லூசு. இன்னொருத்த மெண்டல் வருவான் பாரு. வெள்ள நல்ல பல்லழகி வெள்ள நல்ல பல்லழகி வெள்ளரிக்கா இடுப்பழகி வெள்ளரிக்கா இடுப்பழகி பூஜனிக்கா சிமுண்டு மூட சிமுண்டு மூட சிமுண்டு மூட என்ன கம்பெனி சொல்லடி சொல்லடி அடி சிமுண்டு மூட என்ன கம்பெனி சொல்லடி சிமுண்டு மூட ஓப்பானே போட பொளந்துருவேன் போது. யாரை பத்தி ஓப்பானேங்கிற? குத்து விளக்கு ஓப்பானே. யார் யா நீ? என்னம்மா வியாபாரம் பண்ண விட மாட்டியா? ஆடி இருக்கா இங்க வியாபாரம் கீழே போய் பாரியா போயா. குத்து விளக்கு ஓப்பானே. குத்துறேன்னா ஓப்பானே தெரிச்சு போயிடும். சுடுகாட்டில் உங்க அப்பத்தா படுத்து கிடப்பா. இருங்கடா, காலையில் உங்களுக்கு உளுந்தோட வாங்கி தர காசு வருதுடா. 18ஆம் படி கருப்பு 18ஆம் படி கருப்பு ராமர் கொத்தனார் குரூப்ஸ் கவுல்பட்டி எம்சிவி கபடி குழு மற்றும் விக்ரம் ஆடியோஸ் பயலகடா கொடூரமா ரூபாய் 501. இந்த ஊர்ல வாங்க மாட்டாங்க, அங்கிட்டு போய் சூம்பு. பொழந்து குத்து விளக்குன்னு அவன் கரெக்டாக தானே சொல்றேன். குத் இப்போ உனக்கு ஏதாவது புரியுதா? இத்தனை வருஷமா இருந்த எனக்கே புரியலையாடி. எவனாவது இப்படி இவங்க என்ன வரட்டுன்னு விளக்க மாட்டே அடிக்கிறேன். வாமா 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 கொஞ்சம் நேரம் வாமா 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 கொஞ்சம் நேரம் வாமா. என்ன சந்தனலட்சுமி இப்படி இருக்கா கைலியோட? இவனா? ஏய் பொம்பளை, ஏன் அங்கே மட்டும் தான் பார்த்தா எப்படி தெரியுது? என்னண்ணே என்னை பார்த்தா உனக்கு இழிச்சா? என்னை பார்த்தா இழிச்சா பையன் மாதிரி தெரியுதா? என்னடா இந்த பொம்பளை யாரு?
நம்மளுடைய ஆ. கிண்ணா 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 சிஞ்சிலக்கா ஜிலுக்கலக்கா சியாமையா அரே சுச்சாரா பிறா அப்படி மாட்டே வாடி 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 எங்க தத்தா வாடி 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 வாடி. புள்ள உருவிட்டு போகுது பிடிச்சி விட மாட்டியா ஆ? லலலா, 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 லலலா. ஒரு வாத்தியாரை பார்த்து புடிச்சு விட மாட்டியான்னு கேட்கிற. ஏயா இவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்தா அதாவது ஒரு வாத்தியார்னா என்ன செய்யணும் என்ன பண்ணணும்? நம்மளுக்கு என்ன கத்து கொடுத்தாங்களோ அதை செய்யணுமா இல்லையா ஆமா. தெரியாத பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும் ஆ. ஒரு பொம்பளை பிள்ளை உருவிட்டு போனா பிடிச்சி விடணுமா இல்லையா ஏலே நான் செக்கானத்தில் மாடு சென்னைக்கு போற விளையாட பார்க்குறேன். ஒளிமலையா போடா போடா நீ நீ வாடா. கட்டுனங் கொட்ட ஒண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் உண்டு. கட்டின கோட்டை ஒண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் உண்டு. சுத்துன பூமி எல்லாம் இந்த சொந்தத்தை தேடவும் ஆளு உண்டு. சுத்தின பூமி எல்லாம் அட சுத்தமா சொந்தத்தை பார்த்ததுண்டு. மந்தயமா நீ சொல்லம்மா, மந்தேமா நீ சொல்லமா, நீ கொண்ட வாழ்க்கைக்கு பேரொன்னம்மா. நீ தந்த வாழ்க்கைக்கு பேர் என்னமா? சந்தன லட்சுமி என் கூடத்தானே சக்கமா சேர்த்து வையுமா. கட்டுனங் கொட்ட ஒண்ணு அதை கட்டி காக்க ஒரு காவல் உண்டு. சுத்தின பூமி எல்லாம் அண்ணே டவுசர் ஒழுங்கா கட்டல மாதிரி ஏ முண்டை உள்ள சீ அடி லூசு முண்டை என்ன இருடா இப்பத்தே ஒரு ஒம்பளை புள்ள அமைதி எடுபட்டவளை வர்றேன் கெடுக்கிறேன். பொம்பளை பிள்ளை ஆ? இருடா ஏன்டா உனக்கு ஏன்டா வகுத்தறிச்சு பேச கட்டி பூடிடா கண்ணால கட்டபடி கட்டி பூடிடா. விடாத விட மாட்டான்யா. போச்சுடா டேய் அது வேறடா தலையை விட்டுறாதடா போச்சா ஆள் எங்கடா இருக்கீங்க ஆளா காணா சரி ஏடா பொம்பளை பிள்ளைனா ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாம போட்டு ஏய், என்ன உருட்டுற ஆளு ஒரு பக்கம் டவுசர் ஊத்துற நான் எத்தனை பேர் சமாளிக்கிறது? என்னடா எல்லாத்தையும் செஞ்சு விட்டு பூச்சி மருந்து திண்டே மாதிரி உட்காந்துருக்கேன். வாரு ஒன்றும் தெரியாத பிள்ளையா டாமி இங்க வா. கூச்சு டாமி. வாடியம்மா ஏலே இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் சண்டை ஓட்டிய? அந்த பிள்ளைய மோந்து வாக்க விட மாட்டான்டாவே. ஏண்டா அவன் என்ன உன் பொண்டாட்டியா அடுத்த முண்டாட்டி தாண்டா ஆளுக்கு முட்டா சாப்பிடுவோம்டா பேப்பர். ஏண்டா, அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படலாமாடா ஏன்டா சரி ஒன்று செய்வோம் என்ன ஆளுக்கு கொஞ்சம் 6 மாசம் ஆனா நீ வெந்துதான் சாகணும் நாங்க 2 பேரும் ஆளுக்கு 6 மாசம் ஏன்னா அவன் எதுக்கு வேக ஆ? நம்ம செஞ்சுட்டு போவோம் அவன் தொடச்சி விட்டுக்கிட்டே வரட்டும். இது நல்லா இருக்கே பேக்கில் 200 காசு இருக்கு. சரி அதை எடுத்துட்டு கருவல்ல விழுந்து செக்கானத்துக்கு போயிருங்க. 2 பேர்த்தையும் எரிச்சிருவேன். யாரு எரிச்சால் நான் வேக மாட்டேன்டியே நான் சாகாத அவன் சாகாத வர வாங்கினவன் நான் வேகாத வர வாங்கினவன் பத்தியா? பாப்போம். அடிவாள மரம் புளிய மரம் விழுந்த ஆலமரம். அப்படியா? மாற்றி மாப்பிள நான் பாடையில பாடினேன்னா நொப்ப முட்டா அப்புறம் நீ பாடையில போறப்ப நான் தேர்ல வருவேன்டா அடி அரச மரம் அத்தி மரம் அடி அத்தி மரம் புளிய மரம் உங்க அப்பத்தால கூட்டு போவேன் நான் கருவ மரம் நான் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போவேன் வாழ மரம் என்னடா பாரு நப்ப முடியல. 3 பேர் ஆடு கடை பொம்பளை விட்டு சும்மா நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீ ஒரு ஆள் தான்டா ஏலே அங்கிருந்து இவன் வேண்டாவே அவங்கள அடிச்சேன். சரி என்ன எதுக்குடா அடிச்சேன்? சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு வேணாமானதே ஆனா வலிக்குது காட்டிக்கிற மாட்டேன். நம்ம நெடுந்தூரம் போக வேணாரு நினைக்க மாட்டியும் நடக்க வேணாம் அடி நினைக்க முடியும் நடக்க வேணாம். அந்த பக்காத்து சோலைக்குள்ள குட்டி உட்கார்ந்து போவோம் அடி அடி உட்கார்ந்து பேசுறவே. என்னை ஊம்போட விட்டு வந்தீங்க யார் நேரம் முடியாது தம்பி அதை சொன்னீங்களே அதை எப்போ செய்வீங்க?
காலையில 6 மணிக்கு வா. வரிசையா வா எல்லாரும் வா. எல்லாரும் வேணாம், வாய் புண்ணா போகும்டா. என்ன வாயா வேலையா? வட்ட வட்ட பாறையில வரகரிசி திட்டையில வட்ட வட்ட பார்வையில வரகரிசி திட்டையில புறா தலையா? வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு விடுறாரு. ஏய், இந்தா. உங்க வீட்டுல ஒற்றை அதிகமா இருக்கு மேடம். ஏண்டா ஏன் அடிச்சுடா நீ வாயே? அது தலை போற இடம் இல்லடா, தலை வர்ற இடம். அடி நெடுந்தோறும் போகவே நாரும் நடக்கபடியும் நடக்க வேணாம். அடிக்கடி தூரம் போக வேணாம். ஏய் நல்லா குடு வாயில குடு. அது சொட்டு மருந்து ஊத்துறேன். வாயை பொழந்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். ஆத்தங்கர தோப்புக்குள்ளே யாருமுள்ள நேரத்திலே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே யாரும் இல்ல நேரத்திலே கூத்தடிச்சு 2 பேரும் கொண்டாட்டம் போடலாமே, கொண்டாட்டம் போடலாமே. என்ன பண்றீங்க? அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா மேடம்? அரச மரத்து பட்டிக்குள்ளே அழகாக வந்த புள்ள மரத்து வட்டிக்குள்ளே அழகாக வந்தவளே ஆனந்த பாட்டுக்கடி நான் உம்மா உனக்கு தாரேன். ஆனந்த வாத்துக்கடி. இதுல வச்சா போகாது, உன் கருவாட்டை பாவு காட்டு. பழைய கவிச்சி அடிக்குதுடா. சின்ன பொண்ணு சேலை பாட்டு தாண்டா. அப்படி வசனம் நினைச்சான். சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சேலை சேலை சேல சேல செம்பகப்பூ செம்பகப்பு போல 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 சின்ன பொண்ணு. ஆமா தம்பி 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 இவனை பிடிச்சி செயினில் கட்டுப்பா. அடிச்சடியில் வெள்ளை நாய் ஓடுதடாங்க. அடிச்சிட்டானா காலு காலி அவ்வளோதே. அடி உனக்கார வேக கூந்தலுக்கு அடிக்காரி மேக கூந்தலுக்கு உன் கால் கொலுசு சத்தத்துக்கு கால் கொலுசு சத்தத்துக்கு அடி உனக்கு வடியாம வடியுதடி. வாங்கி கொஞ்சம் நீ குடி. அது இல்லம்மா, அடி வடிவான வடிவழகி அடி வடிவான வடிவழகி உன் வான் குயில் போல் சத்தத்துக்கு சத்தத்துக்கு அடி புரியாத பூகழகி. ஆமா பூ பூ உன் பூங்குயில் போல் சத்தத்துக்கு அடி மனசிறந்தா மாந்தோப்புக்கு வாடி ஆமே மயங்கபடி மொத்த பொண்ணு தாடி கண்ணை மனசிறந்தா மாந்தோப்புக்கு வாடி. வாடி வாடி குனிய வைடா, குனிய வச்சு அறியா. இல்ல அவ உங்க வீட்டுல போர் போடணும்டாங்க, அதே ஓசை கொண்டு வந்து. ஏண்டா நான் குத்துறதுக்கு பாடினா நீ குத்துறதுக்கு பாடினா அடி தப்பு. ஆமா ஒருத்தன் ஓரின சேர்க்கையில் இருக்கும்போது போகக்கூடாது. ஆமா இவங்க 2 பேரும் கூட காரிக்கிட்டு துப்புங்கங்கறே. இது என்ன ஒரே இனம்னு நினைச்சீங்களா? ரெடி சார். அடி மனசிறந்தா மாந்தோப்புக்கு வாடி. அடி மனசு இருந்தா வந்தவங்க வாடி வாடி பார்த்தா சூப்பர் குண்டிடா. அட உம்மால தெரிச்சு பயந்துருச்சு.
20 வருஷமா குலசாமியை காணாமட்டு பார்த்தேன். கால் எவ்விக்கிட்டு சுத்துதார் அப்படி. ஆனா கண்ணுல காட்டின குலசாமிக்கு 2 கடா வெட்டலாம்னு இருக்கேன். உங்க கோவில் பொசிஷன்ல திருப்புங்கோ. முண்டை கோயில் நட சாத்திட்டாங்கடா. இப்ப நீ சொன்னதுக்கு ஒரு பாட்டு பாடுவான். ஆடி உன் குண்டி 2 குருது போல. பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்க, நீ போயிரு. அடி கொண்ட மேல கொண்ட ஓட்டு, கொண்ட மேல கொண்ட ஓட்டி, அடி ரவுண்டு கொண்ட மேல ஓட்டு, ரவுண்டி கொண்ட மேல ஓட்டி, அடி குலுங்காம குலுங்குதடி, நீ கைய வச்சு அடிச்சு விடுறியா? விளக்கமாரோட புஞ்சுவாரு கையா வச்சு அடிக்காருமா. கொண்ட மேல கொண்ட ஓட்டு, ரவுண்ட கொண்ட மேல ஓட்டு, கொண்ட மேல கொண்ட ஓட்டு, ரவுண்டி கொண்ட மேல ஓட்டு. வாடி வாடி ஆத்தா. இல்லை, நான் பாடும்போது உங்களுக்கு எரிச்சலாக இருக்க மாட்டா? அது ஏன்டா நான் பாடும்போது திருப்பி வச்சு லைன் அடிச்ச மாதிரி கையை எடுத்துக்கிறிய? பாடுங்க வாத்தியார. பாட்டு தாண்டா வாத்தியார் வர்றாரு. சின்ன சின்ன சீசாவிலே சேர்த்து வச்சேன் சிக்கன பொட்டி. சின்ன சின்ன சீசாவிலே. ஏய் சூப்பர். அடி வண்ணா வண்ணா. ஏய் ஏய் சீசா. ஏல இவங்க வாசிக்கவே இல்லடா. டேய் வாசிக்கவே இல்லை. அந்த வாசிக்கவே இல்லடா. கேக்குதாங்க? காது கேக்குதுடா. உனக்கு கேட்கல. முண்டை செவிட்டு பயிலா இருப்பேன் போல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை. அப்படி தாண்டாராமா தாண்டா. ஆனா முண்டைக்கு உடம்பு பூரா நல்ல அடி. சமாளிக்கிறேன், கண்ணீர் தண்ணீர் வருது. ஐயா 5 10 இருந்தா போடுங்க, போய் சேர்ட்ட ஊருக்கு. தம்பி நீ ஆடு, வாசிக்கிறாங்க பார்ப்போம். நல்லா வாசிப்பாங்க பாருங்க. நம்மளுக்கு நல்லா வாசிக்கணும். சரிங்க வாத்தியாரே. ஆளு நாலு ஆளு அடி அழுத்தமான ஆளு நானு. ஆளு 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 அடி, அடிச்சவான ஆளு அடி. அப்படி மாட்டா அப்படி மாட்டா அப்படி மாட்டே. ஆள நாலு ஆளு அழுத்தமான ஆளு போடு. பாவம் எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தாங்களா? திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க போல. மாட்டா மாட்டா. ஊர் நினைக்குது பூரா லூசா கூட்டு வந்துட்டாங்க. அப்படித்தான் நினைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வாசிக்கவே இல்லை, ஆடிட்டு இருக்கிறாங்களேன்னு. இப்போ மாறி தள்ளி பார்ப்போம். நாலு ஆளு நான் அழுத்தமான ஆளு. ஏய் இவன் கெட்ட வார்த்தை பேசுறாடா. ஏய் இங்க இல்ல. அவனை சொன்னல சொல்லக்கூடாது, எத்து போல தெரிஞ்சு போவான். பட்ட நிலவு போல ஏசனக்காங்கொட்டு கூட உடம்பெல்லாம். பாட்டு தாண்டா ரொம்ப முடியல. என் உடம்பெல்லாம் புல்லரிக்குதா? பல்ல சிரிக்கையில் ஏசனக்காங்கொட்டு கூட உடம்பெல்லாம். உடம்பெல்லாம் சிலுக்கு தட்டி ஏசனக்காங்கொட்டு கூட உடம்பெல்லாம் சிலுக்கு தடி ஏன் சிலுக்காங்கொட்டுக்குள்ள. கண்டாலி மேல ஹேப்பி. ஏய் கண்டாலி மேல என்னடா தலை இந்த நாத்தனா இருக்கு? போடா. மாட்டு புதா தேஸ்ட் வந்துருவாங்க. தீபாவளிக்கு தண்ணி துப்பாக்கி சுடுறாரு. அந்த ஏய் ஆமா, நரசு விரல விட்டு பாக்குறாங்க தொக்க இருக்கான்னு. பார்த்தா இங்க வா. டேய்
தள்ளுங்கடா. இவங்க 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் உன்னை சென்னையாக்கிடுவாங்க. கடைசியில் ஏன் தலையில் விழுந்து எஃப்ஐஆர் விழுந்துடும். 2 பேரும் ஒழுக்கமாக இருக்கலாம், போக்சோல உள்ள ஓடையலாம். நம்ம உள்ளப்பா. ஆனா டேய் தம்பி, காக்கடா முண்டை. டேய், இது உனக்கு அத்தாச்சி வேணும், ஒரு நாளைக்கு மட்டும். அப்போ உனக்கு சின்னம்மா வேணும். சின்னமானா நான் கட்லேரி சின்னான்னு பார்க்கக்கூடாது. பிரேம் அங்கிட்டு தெரியும், கேமரா பார்த்துக்கலாம். நீ செய்ய நான் பார்க்குறேன். டேய் தள்ளி போங்கடா. நீ தள்ளு தள்ளு. உம்முன்னு இருங்கடா, உம்முன்னு வைங்கடா. ஏத்தா ஒரு குசை போட்டு விடு. அந்த புள்ள அப்போதே குசு போட்டுருச்சு. எப்படி சொல்றீங்க? சிக்கன் ரைஸ் தின்றுப்பா, அவளை முட்டை வாடை வந்துச்சு. அதெல்லாம் இயற்கை, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நாடகமா வேற. தள்ளிக்க மிஸ்டர் பரட்டத்தில் அரைஞ்சூரிய மயிர்மனே. ஆமாமா அண்ணே கொஞ்சம் வாடி. இன்னைக்கு செடிக்கு ஆனால் இது இவ்வளோ அழகு வட்ட பிள்ளைய 3 பேர் போட்டு அடிச்சு கிடக்காங்க. உனக்கு தூக்கம் வருதுன்னா அப்போ ஆமாம் உள் வாங்கிருச்சு. மாடு புடி மாடு. வா தம்பி, எவனாவது சார் போயினே அண்ணே ப்ளீஸ்ண்ணே, இது ரொமான்ஸ் டைம், உனக்கு ஆக்கில தர்றேன். இருங்க போகிறோம். ஹலோ சந்தனலட்சுமி, இது ஊரை நம்ம பிள்ளைய. அம்மா இவர் எங்க அப்பா. நீ எனக்கு பால் கொடுமா. குடுமா குடுமா. அம்மா வத்துமாடா போயிட்டா. பரவாயில்ல, நான் வச்சு உறிஞ்சு கூட எடுத்துக்குவேன். நான் ஊக்க கொண்டு ஓட்டுக்கிட்டு விச்சுன்னு உருவி. நான் அதில் குருண மருந்தை தடவி விட்டுருவேன். குருண மருந்த தடவுனேன்னா நான் பச்சை தண்ணி ஊட்டி கழுவிக்கிட்டு நக்குவேன். வீச்சமடுத்த பைய சந்தனலட்சுமி, உனக்காக உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்டை ஒட்டியே நான் வீடு கட்டுவேன். அப்போத்தான் எல்லாரும் வந்துட்டு போவாங்க. நானும் ஒரு நாளைக்கு வந்துட்டு போறேன். நான் கூட பிள்ளை வரந்துச்சு நினச்சேன்டா. அங்கிட்டு போடா. எனக்கு ஒரு டோக்கன் மட்டும். ஒரு டோக்கனு, அதுவும் 8000 டோக்கன். இதா டீ கூட வாங்கி தர மாட்டேன். ரொம்ப சலிச்சுக்கிறானே பாவத்தை. ஒரு கடல முட்டாய் தான். சந்தனலட்சுமி, கருப்பாக இருந்தாலும் நான் உனக்கு உறுப்பாக இருப்பேன். அவர் உறுப்பா இருப்பார், அந்த உறுப்புல நான் தான் நரம்பா இருப்பேன். டிஸ்கா 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 எவ்வி அடிப்பேன். நீங்கள் நரம்பாக இருப்பீங்க, ஆமாம். நான் நரம்பு தளர்ச்சியாக இருப்பேன். நான் நரம்பு தளர்ச்சிக்கு மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு பிப்பப்பா பிப்பப்பான்னு சொல்லடிக்கிட்டு அடிப்பேன். இங்கே பறிச்சு அப்படி எழுதுவாங்க. அங்கே போய் பேப்பரில் பெப்புக்கா இந்த வந்துட்டால, இந்த செக்கானத்துலேருந்து கடை விட வந்துட்டால இடியப்போம். சந்தனலட்சுமி, இந்த ஊரே சாமி யார் சாமி வந்தது? ஏப்பா யார்ப்பா வந்தது? டேய் டேய், தெரியாரா? தெரியாம தான் கேக்குறேன். ஏன் இதை பாடுறா? எதனை பாக்குறேன்? அடே டேய், டேய் நல்லா பாடுறா. தெரியலையே. யாருன்னு தெரியலையா? தெரியலையே. நான் தாண்டா நொக்கா புருஷன் வந்திருக்கேன். எதுக்கு ஊம்பா வந்த? ஏண்டா, எனக்கு எங்க அக்கா புருஷனுக்கு சரியான எதிர்ப்புடா. இல்லை, அவன் எதுக்கு ஆடுன, இவன் எதுக்கு பிடிச்சான்னு எனக்கு தெரியல. ஆடும்போது பிடிக்கணும். இப்படி ஒரு ஜாமியை எங்கேயும் பார்க்கலடா. ஆனால் அக்கா ஒரு சின்ன ஜாமி இருக்க மாட்டான். ஏன் வராது? சந்தனலட்சுமி கொடு, மருமகளுக்கு கொடு. சந்தனலட்சுமி அவருக்கு அப்பா உன் மருமகளுக்கு கொடுக்குறேன். கடைசி காலத்தில் அதான் காலை முக்கம். ஒரு நாளைக்கு கழுத்தை அமுக்கி விடு, கழுத்து பிடிச்சி. அப்பா வேற என்னப்பா? எட்டுமலைப்பட்டி கொட்டகக்கார் சின்னத்தம்பி சார்பாக சந்தனலட்சுமிக்கு 200,
ஆனந்த் ராஜ் அவர்களுக்கு 200. நன்றி 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 ஐயா. கொட்டை ஓடுவீங்களா? இந்த அதில் ஒரு கம்பை உண்டணுமே. மெடிக்கல் மிராக். கண்ணே, நான் உன் உடம்புல எங்கிருந்து முத்தம் கொடுக்க? சூத்துல ஒரு செவத்துலையா? செவத்துல சாச்சி வச்சு பூரா மொட்டை நாக்கு பையெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. நான் தூங்கும் போது நீ என்ன செய்வ? என் கூட வந்துரும்ல. நீ முழிக்கிறதுக்குள்ள நான் வேலையை முடிச்சு படக்குன்னு அனுப்பி விட்டுருவேன். பரவாயில்ல. உனக்கு பாதி மிச்சம் வச்சிருப்பேன். ஏண்டா அவன் கேசரியா? ஆடுறா நீ 100 நாள் வேலைக்கு போயிட்டா நான் எங்கே போக? வாவோட போ. பின்றான்டா நம்மால் காமெடியை பின்றேன். பொழைச்சிக்கிற வரேன். இந்த மந்தியமே ஆசீர்வாதத்தோடு ஒழுக்கமாக சொல்கிறத கேட்டு பொழைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பேன். கேட்பாரு பேச்சு கேட்டீங்கன்னா தெருவில் சூம்பிட்டு தெரிய வேண்டியது. உனக்கும் தெரிஞ்சிருச்சா? நீ சொல்கிறத கேட்பேடா. அப்போ வாடா ஒரு தடவை. இந்த மத்தி இந்த வாடகை தாண்டா கனியுது இங்கே. அதுக்காக ரொம்ப பேசக்கூடாது, அரைஞ்சுடுவேன். இங்கிட்டு வாங்கடா, 2 பேரையும் சுட்டு விட்டுருவேன். கீசரி மேசரியா 2 பேத்துக்கு சுட்டு விடு. அத்தாதான் போகாதிய. கருப்பை இறங்க போகிறேன். போகாதா? யார் அனுப்பிச்சி விட சொல்கிற? ஆமாம், கருப்பை உன் வீட்டு கண்ட்ரேட்டு ஏமா வருவார். அவர் இறங்கி வருவார். இரு சந்திரலட்சுமி, நான் உன்னைய என்ன செய்யறதுன்னே தெரியல. தம்பி, நான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, மணி ஆட்டக்கூடாது. இந்த பிள்ளைக்கு மண்டையே சூப்பராக இருக்கு. ஐ லவ் யூ சந்தனலட்சுமி. ஐ லவ் யூ டூங்க. நீங்க ஏதாவது சொல்றீங்களா? சந்தனலட்சுமி, நீ இல்லாத இந்த உலகத்தில் சத்தியமாக சொல்கிறேன், என்னால் வாழவே முடியாது. ஏல நேற்று பிரேதி சொல்லிட்டு தானே சொன்னேன். எல்லாத்தையும் அதான் பண்ணுவேன். இருடா, பூரா அடுத்த முண்டாட்டிடா 6 மணி வரைக்கும் வச்சு பிணைச்சிட்டு அனுப்பிடுவோம்டா. ஏய், என்ன கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகலையா? பிரட்டிக்கிட்டா? உனக்காக என் உசுரை நினச்சி என் நெஞ்சை தொட்டுப்பாரு. அப்படி ஏய் முண்டை எதடி அமுக்குற? அவன் நெஞ்ச தொட்டு பார்க்கும்போது சந்தனலட்சுமி சந்தனலட்சுமின்னு சொல்லும். நெஞ்சு மட்டும் அப்படி சொல்லலை. கள்ளக்காரன் குத்துவாரு. என் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டு பாரு, 200 இருக்கு. ஐ லவ் யூ சந்தனம். ஐ லவ் யூ டூங்க. அப்படித்தான் சொல்கிறேன். காலையில் புருஷன் என்ஃபீல்டில் வந்துடுறேன். நீ போகும்போது எனக்காக இதை மட்டும் கழட்டி கொடுத்துட்டு போ. ஏதே ஜட்டியை கேட்குறியா? கழட்டி கூட நோந்து பார்த்துக்கிட்டே அலையட்டும். டேய், காதல் பண்ண போகிறேன், அந்த பிள்ளையை தொடக்கூடாதுங்கிட்டு போங்கடா. ஏன் எய்ட்ஸா அந்த பிள்ளைக்கு? ஒன்றும் இல்லை, இங்கே வாடா. இல்ல சாரி சார், அங்க போ. அக்கா 2 பேரும் இறங்கினமா கள்ள தொடர மாதிரியே பேசுகிறாங்களே. இங்கிட்டு வாடா, ஒழிப்பேன். அண்ணே கொஞ்சம் எக்க வைனே. ஹலோ, தூங்காத கருப்பே வருவாங்க. ஹலோ, கண்ணுல பாழ ஒத்த வந்த கண்ணம்மா, என் கண்ணம்மா, என் நெஞ்சில பாழ வார்த்ததென்ன சொல்லம்மா. கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா, நீ கண்ணம்மா, நீ நெஞ்சில பால வாச்சதென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மாடி மாடி மத்தார பூவில் வந்து தீனே தீனே அடியஞ்சுதமி ஏரஞ்சுதமி ஏஞ்சுதமி, கண்ணுல பாழ ஒத்த வந்த கண்ணையா, கண்ணையா ஏ கண்ணையா, கண்ணையா ஏ நெஞ்சில பாழ வார்த்தை. என்ன பிளாட்டுக்கல்ல தாண்டா ஒன்னே வீடை கட்டிவிட்டாங்களே. அது தம்பி இங்க வா. ஓ வயசுக்கு அவனை போட்டு அடிச்சுட்டு கிடக்கிய என்ன? என் வயசுக்கா நானே கழட்ட முடியா? இல்லடி, மாமாதே உன் புருஷன். இவங்க 2 பேரும் அத்தை குழி சம்பளத்துக்கு வந்தவங்க. அதுதான் நான் சொன்னேன், இவன் இழுத்து நிக்கிறேன். நீ புருஷன், நான் 2வது புருஷன், இவன் 3வது புருஷன். எல்லாரும் கூட 2 பேரும் தம்பிரே போடா. அதுல குப்பி தாண்டி இதுல குப்புனா. ஒத்து கூலி முத்தெடுத்து ஓர்த்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதீரது, அடியாத்தா மனசுகம் பாடுது.
சாத்துக்குடி சரடத்து தேய்ச்சி வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கம் வாரும் அந்தி பொழுதாகத்தான் உன்னத்தான் தொட்டதும் தொட்டதும் என்னமோ பண்ணது விரல் பட்டதும் என்னமோ பண்ணது சூடேறும் மெதுவாகத்தான் புகையீரேறும் பொதுவாகத்தான் கண்ணில் பால ஊத்த வந்த கண்ணம்மா என் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. கள்ளழகர் கோவிலில் கண்டெடுத்த கள்ளு ஜல நீரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்த மத்தமலை வாய் திறந்த பச்சை கிளி தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் அலியும் கட்டணும் முத்திர வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ராதாவும் உனக்காகத்தான் இந்த சந்தன லட்சுமி எனக்காகத்தான் கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா சின்ன கரப்பும் பெரிய கரப்பும் வந்துருச்சம்மா. அப்படியே அமைதியாக உட்காருங்க கருப்பசாமிக.